தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல் சர்ச்சை. தெரிவுக்குழு விவகாரத்தில் காலத்தை கடத்தும் அரசாங்கம். யாழில் கனடா வாழ் புலம்பெயர் தமிழர் மீது தாக்குதல். இலங்கை வரை தொடர்ந்த ஆலய பிரச்சினை. வெளிவந்த உண்மைகள். 12 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த 13 வயது சிறுவன். யாழில் சர்ச்சைக்குரிய விகாரை பெயர் பலகை அகற்றம். தொடர் விலை வீழ்ச்சியால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. கனடியர்களுக்கு இந்த ஆண்டில் வழங்கப்படும் வரி சலுகை. தொடர்பென விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழமான தாளமுகம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடாவுடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை 5:30 மணிக்கு இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்தின் முனிராகலை, பதுளை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 3/2 பெரும்பான்மை இருந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக இந்த அரசாங்கமானது தெரிவுக்குழு விடயத்தை கொண்டு வருவது ஒரு காலத்தை கடத்துகின்ற நாடகம் என டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமானது மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பான தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணையை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மூலமாக நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர உள்ளது. உண்மையிலே இந்த அரசாங்கமானது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக தெரிவுக்குழுவை நியமிப்பதென்பது ஒரு அவசியமற்ற விடயம். ஏனெனில் இந்த அரசாங்கமானது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்டுள்ளது. உண்மையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 17ஆம் இலக்க சட்டத்தை மாற்றியமைத்து உடனடியாக பழைய முறை மூலம் தேர்தலை நடாத்த முடியும். அவ்வளவு அதிகாரமும் பலமும் இந்த அரசிடம் உள்ளது. இந்த தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அனுர அரசிற்கு விருப்பமில்லாத காரணத்தினாலேயே இந்த தெரிவுக்குழுவை கொண்டு வருகிறது. கடந்த காலத்தில் முரண்பாடாக இருந்த அந்த எல்லை நிர்ணயம் என்ற விடயத்தை மீண்டும் கொண்டு வந்து காலத்தை இழுத்தடிக்கின்ற நோக்கத்தில்தான் இந்த தெரிவுக்குழு விடயத்தை பிரேரணை மூலமாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியில் இருந்த அனுரகுமார உள்ளடங்கிலான தரப்பினர் கடந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான தெரிவுக்குழுவை கொண்டு வரும்போது கடுமையாக விமர்சித்தவர்கள். இந்த தெரிவுக்குழுக்கள், ஆணைக்குழுக்கள் எல்லாம் காலத்தை கடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நீத்து போக செய்கின்ற ஒரு விடயம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தெரிவுக்குழுவும் கொண்டுவரப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வந்த புலம்பெயர் தமிழரான கனடா ஐயப்பன் ஆலய குருசாமி அன்லி தீவில் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவமானது கனடாவிலிருந்து இயக்கப்பட்ட சதி என கனடாவின் பிரபல ஊடகமான டொரண்டோ ஸ்டார் பகீர் தகவலை வெளியிட்டுள்ளது. ஸ்கார்பரோ ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் முன்னாள் தலைவரே இந்த தாக்குதலுக்கு மொழியாக செயற்பட்டவர் என டொரண்டோ ஸ்டார் கூறியுள்ளது. கனடா ஐயப்பன் ஆலய குருசாமி இலங்கையில் வைத்து அடித்துக் கொல்லப்படும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் கனடாவை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவருக்கு தொடர்பிருப்பதாக இலங்கை காவல்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளதாக கனடா ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் ஸ்கார்பரோ ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் குருசாமி அவர்கள் தாயகத்தில் அவரது சொந்த ஊரான யாழ்ப்பாணம்
பரலி தீவுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட அடித்துக் கொல்லப்படும் தருவாயில் இருந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைகளில் வெளியான தகவல்கள் இந்த கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக இலங்கை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 4 பேர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5வது மற்றும் முக்கிய சந்தேக நபராக கனடாவில் வசிக்கும் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆலய நிர்வாகம் மற்றும் அதிகார போட்டி தொடர்பான விரோதமே இந்த தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. கனடாவில் இருந்து கொண்டே கூலிப்படையினரை ஏவி இந்த தாக்குதலை நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கனடாவில் ஆலய நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் கடல் கடந்து இலங்கையில் வன்முறையாக மாறியிருப்பது புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. புத்தள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊவா பெல்வத்தை பகுதியில் 12 வயதுடைய சிறுவனை கடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் 14 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இரு சிறுவர்களும் ஒரே பிரதேசத்தை சேர்ந்த ஒரே பாடசாலையில் கல்வி கற்று வருபவர்கள் என்பதுடன் 12 வயதுடைய சிறுவன் சந்தேக நபரான சிறுவனின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதையடுத்து கைதான சந்தேக நபரான சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுவன் வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடியில் கந்தரோடி விகாரி என பெயர் பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. பலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடி விகாரி என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த இடத்தை கந்தரோடி தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்துவதே மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு அமைய விகாரை பெயர் பலகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து வீதிகளில் கந்தரோடி விகாரி என திசை காட்டும் பெயர் பலகைகளை அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் சுன்னாகம் பகுதியில் நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. அதேவேளை அகற்றப்பட்ட பெயர் பலகை காணப்பட்ட அதே இடத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பெயர் பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் 2025ஆம் ஆண்டிலிருந்து புதிய நடுத்தர வர்க்க வரி குறைப்பு நடைமுறைக்கு வருகிறது. கடந்த ஜூன் மாத இறுதியில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றத்தின் கீழ் ஆண்டுக்கு $57,375 அல்லது அதற்கு குறைவாக வருமானம் பெறுவோருக்கான தனிநபர் வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. 2025 வரி ஆண்டிற்கு குறைந்த வருமான வரி விகிதம் 14.5%, 2026 மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகளுக்கு 14% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வரி விகிதம் 15% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் கணிப்பின்படி இந்த வரி குறைப்பு நடவடிக்கையால் சுமார் 2.2 கோடி கனேடியர்கள் பயனடைவர். இதன் மூலம் ஒருவருக்கு அதிகபட்சமாக $420 வரை, இருவர் வருமானம் பெறும் குடும்பத்திற்கு $840 வரை வரி சேமிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வரும் சூழலில் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களின் பொருளாதார சுமையை ஓரளவு குறைக்கும் என அரசு அறிவித்துள்ளது. இலங்கை தங்க சந்தையில் கடந்த திங்கட்கிழமை முதல் தங்கத்தின் விலையில் தொடர்ச்சியான வீழ்ச்சி பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று 1 பவுன் தங்கத்தின் விலை $3000 குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தங்க நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்று $3,59,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுனொன்று $3,29,500 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $44,875 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $41,188 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.